ஒரு யூனிஃபார்ம் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வேணும். ரைட் டு எலெக்ஷன் கேம்பெயின், ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் ஆகப்பட்டது இருக்கு. அது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நவம்பர் மாதம் வரைக்கும் டைம் எடுக்கிறாங்க, திருப்பி லேட் பண்ணுறாங்க, டிராஃப்ட் எஸ்ஓபியை கொண்டு வராங்க. ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ரைட் டு கேம்பெயின் இஸ் அ ரைட் ஆஃப் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. தமிழ்நாடு அரசாங்கம் இப்போ இந்த டைரக்ஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணி எஸ்ஓபியை ஃபைனலைஸ் பண்ணியே ஆகணும். அப்போ கேம்பெயினே பண்ண முடியலன்னா எப்படி வந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுவாங்க? எப்படி வந்து மக்கள் கிட்ட போயிட்டு பிரச்சனையை வந்து எடுத்து வைப்பாங்க? எதற்காக ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸை கொண்டு வரதுக்கு இவ்வளோ டிலே? லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அதாவது எஸ்ஓபி ஆகப்பட்டது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு தமிழ்நாடு அரசாங்கம் இன்னும் கொண்டு வரல அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த எஸ்ஓபியில் கூட கொடுத்துருக்கக்கூடிய டிராஃப்ட் எஸ்ஓபியில் கூட பல கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வழக்காகப்பட்டது தொடர்ச்சியாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் விசாரணைக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது 2 நாளைக்கு முன்னாடி மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன் ஆகப்பட்டது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஹெட்லைன்ஸாகவே பல நியூஸ் பேப்பர்ஸில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் டிரெக்ட்ஸ் ஸ்டேட் டு ஃபார்ம் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஃபார் பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ் பை January 5th. அதாவது ஜனவரி 5, 2026க்கு முன்னாடியே ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சட்ட விஷயங்களில் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியுடைய தொண்டர்களும், ரூலிங் பார்ட்டியுடைய தொண்டர்களும், அப்போசிஷன் பார்ட்டியுடைய தொண்டர்களும், ஏன் எமர்ஜிங் பார்ட்டிஸுடைய தொண்டர்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஏன் முக்கியம் வாய்ந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனுக்கான இடம் உண்டு. அந்த ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் ஆகப்பட்டது பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின்லேயே கொடுக்கப்பட்டிருக்கு. பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின்லேயே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் ஆகப்பட்டது கேசவானந்த பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படிங்கிற அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் வழியா பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின்லேயே இது கொடுக்கப்பட்டிருக்கு. ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இருக்கணும்னா ரைட் டு கேம்பெயின் ஆகப்பட்டது எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குமே இருக்கணும். இனிய காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி பவரில் இருக்காங்களோ அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி பவரில் இருக்கிறதுனால அவங்களோட மீட்டிங்ஸ்க்கு பை டிஃபேக்டோ பர்மிஷன் வாங்குறதும், போலீஸ் ப்ரொடெக்ஷன்ஸ் வாங்கிக்கிறதும், ஸ்டேட் மெஷினரியை பயன்படுத்திக்கிறதும் இருந்துகிட்டு இருக்க சூழ்நிலை இருக்குது. அது எஸ்பெஷலாக தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இருந்தது. ஏன்னா நீங்கள் ஜூலை மாதம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுடைய மீட்டிங்ஸை கண்டக்ட் பண்ணும் பொழுது கம்மியான கண்டிஷன்ஸை போட்டு ஸ்டேட் மிஷினரியை யூஸ் பண்ணி கேம்பெயின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அவங்க வந்து மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணணும், இல்லை ஏடிஎம்கே வந்து மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணணும், இல்லை அப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து யார் வந்து திமுகவோட இல்லையோ, அதாவது கூட்டணியில் இல்லையோ, யாரெல்லாம் கண்டக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நிறைய கண்டிஷன்ஸ் போட்டதை நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே கண்டிஷன்ஸ் போடுறது வந்து யாரும் இங்கே கொஸ்டின் பண்ணல. எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குமே கண்டிஷன்ஸ் போடணும். ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம்க்கு கவர்மெண்ட்டில் இருக்கிறதுனால கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அதாவது எக்ஸிக்யூட்டிவ் வந்து பை டிஃபேக்டோ பை டிஃபால்ட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே கண்டிஷன்ஸை மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு போடும் பொழுது அந்த கண்டிஷன்ஸை வந்து ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ்ல இருக்கிறவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி வந்து கம்மியாக இருக்கும். அப்படி இருந்துட்டு இருக்கும் பொழுது தான் நம்மளுடைய முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் ரைட் டு கேம்பெயின் ஆகப்பட்டது தமிழக வெற்றி கழகத்துக்கு உண்டு. இதை சார்ந்து தமிழக வெற்றி கழகம் ஜூலை மாதம் ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பர்மிஷனுக்கு அப்ளை பண்ணும்போது தான் நிறைய கண்டிஷன்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த கண்டிஷன்ஸை குவெஸ்டின் பண்ணி ப்ளஸ் யூனிஃபார்ம் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வேணும் அப்படிங்கிறத கரூர் ஸ்டாம்பீடுக்கு முன்னாடியே தமிழக வெற்றி கழகம் மெட்ராஸ் ஹைகோர்ட் சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்ச் முன்னாடி மேட்ரை வந்து லிஸ்ட் ஆச்சு.
அதுலேயும் தமிழக வெற்றி கழகத்துடைய வழக்கறிஞர்கள் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கு இவ்வளோ கண்டிஷன்ஸ் போடுறாங்க, ஏன் நிறைய அப்போசிஷன் பார்ட்டிஸ் கூட இவ்வளோ கண்டிஷன்ஸ் போடுறாங்க, ஒரு யூனிஃபார்ம் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வேணும். காரணம் என்னன்னா, மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணும்போது எங்களுக்கும் அடிக்குவேட் செக்யூரிட்டிஸ் வேணும், அடிக்குவேட் பாதுகாப்புகள் வேணும். எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் கண்டக்ட் பண்ணுறாங்களோ, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் கவர்மெண்ட்ல இருக்கிறதுனால எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கிளியராக சப்போர்ட் பண்ணி கண்டக்ட் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் கொண்டு கண்டிஷன்ஸ் எல்லாருக்கும் யூனிஃபார்மாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லி ரைட் டு எலெக்ஷன் கேம்பெயின், அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் டிக்ளரேஷன் ஆன் ரைட் டு எலெக்ஷன் கேம்பெயின், ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் ஆகப்பட்டது இருக்கு. அது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின்லேயே கொடுக்கப்பட்டிருக்கு. ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இருந்தாதான் எல்லா கட்சிகளும் ரைட் டு கேம்பெயின் எக்ஸசைஸ் பண்ணி கேம்பெயின் பண்ணாதான் மக்கள் கிட்ட ஒரு கவர்மெண்ட்டு, ஆட்சியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டை விமர்சித்து அவங்க பண்ணாததை சொல்லி தான் ஒரு எலெக்ஷனில் பேச முடியும். மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறதுக்கே பல கண்டிஷன்ஸ் போட்டு நடத்த முடியாத அளவுக்கு ஒரு சிஸ்டமை கொண்டு வரும் பொழுது தமிழக வெற்றி கழகத்தால் பல மீட்டிங்ஸ் அப்போ கண்டக்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, செப்டம்பர் மாதம் கரூர் ஸ்டாம்பீட் எபிசோட் நடக்குது. அதுக்கப்புறம் இந்த மேட்டர் சிங்கிள் ஜட்ஜ் கிட்ட இருந்த மேட்டர் சுப்ரீம் கோர்ட் உடைய ஆர்டர் அக்டோபர் 13 2025 அன்னைக்கு வந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை பேஸ் பண்ணி டிவிஷனல் பெஞ்சுக்கு இந்த மேட்டரை போஸ்ட் பண்ணுறாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்ச் முன்னாடியே வருது. அதுக்கப்புறம் மெட்ராஸ் ஹை கோர்ட் டைரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு, நீங்கள் எஸ்ஓபியை சீக்கிரமாக கொண்டு வாங்கன்னு. தமிழ்நாடு கவர்மெண்ட் நவம்பர் மாதம் வரைக்கும் டைம் எடுக்கிறாங்க, திருப்பி லேட் பண்ணுறாங்க, டிராஃப்ட் எஸ்ஓபியை கொண்டு வராங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் டிராஃப்ட் எஸ்ஓபியை கொண்டு வந்துட்டு பல அப்போசிஷன் பார்ட்டிஸ்க்கு அந்த டிராஃப்ட் எஸ்ஓபியை சர்வ் பண்ணல. கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா பேட்ச் ஆஃப் ரிட் பெட்டிஷன்ஸும் ஃபைல் பண்ணுறாங்க. அதிமுக, தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரிஜினல் பெட்டிஷன் தான் இது. அதுவும் இது கரூர் ஸ்டாம்பீடுக்கு முன்னாடியே ஃபைல் பண்ண பெட்டிஷன். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, தமிழக வெற்றி கழகம் கரூர் ஸ்டாம்பீடுக்கு முன்னாடியே எஸ்ஓபி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிலே பண்ணிட்டாங்க எஸ்ஓபி கொண்டு வரதுக்கு. கிட்டத்தட்ட எஸ்ஓபி விஷயம் மட்டுமே, தமிழ்நாடு கொண்டு வர வேண்டிய எஸ்ஓபி, தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வர வேண்டிய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஃபார் பப்ளிக் மீட்டிங்ஸ், பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ் ஆகப்பட்டது 6 மாதங்கள், கிட்டத்தட்ட 5 மாசம் 6 மாசங்கள் இன்னும் ஃபைனலைஸே பண்ணல. ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் ரோட் ஷோஸ் கண்டக்ட் பண்ணால் நிறைய கூட்டங்கள் வராததுனால அவங்க ரோட் ஷோஸ் பண்ணுறது இல்லை. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ திரு எம்கே ஸ்டாலின் அவர்களோ ரோட் ஷோ பண்ணால் கூட்டங்கள் கம்மியாக இருக்குது, அதனால் அவங்க ரோட் ஷோஸ் பண்ணுறதில்ல. ஆனால் பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் ஸ்டேட் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அப்போசிஷன் பார்ட்டிஸ் பர்மிஷனுக்கு அப்ளை பண்ணாலே, எஸ்பெஷலாக தமிழக வெற்றி கழகம் பர்மிஷனுக்கு அப்ளை பண்ணாலே கேட்குற இடத்த தாண்டி வேற ஒரு இடம் கொடுக்கறது, இல்லை இடத்த கொடுக்காம தவிர்க்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட்டோட சப்போர்ட் கொடுக்காம இருக்கிறது இருந்துட்டு இருக்கிறதுனால தமிழக வெற்றி கழகத்தினால பல மீட்டிங்ஸ் நடத்த முடியாமல் போயிட்டுருக்கு. இது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனுக்காக இருக்கக்கூடிய பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு டெமோக்ரஸியில் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இட்ஸ் அ ரைட் ஆஃப் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. ரைட் டு கேம்பெயின் இஸ் அ ரைட் ஆஃப் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. அப்படி இருக்கக்கூடிய அந்த ரைட்டை தவிர்க்கிற மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை தான் தமிழ்நாடு அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால் இப்போ மெட்ராஸ் ஹை கோர்ட் டிவிஷனல் பெஞ்ச், சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்ச் கிளியர் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 19 டிசம்பர் 2025 அன்னைக்கு, இந்த 19 டிசம்பர் 2025 அன்னைக்கு 2 days முன்னாடி வந்த டைரக்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லா சட்டமானவர்களும், பொலிட்டிக்கல் பார்ட்டியுடைய தொண்டர்களும், ஏன் பொதுமக்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாருமே இப்போ எலெக்ஷன் சீசன் வந்ததுனாலையும் எலெக்ஷன் பீரியட் வந்ததுனாலையும் எல்லாரும் எலெக்ஷன் மீட்டிங்ஸ்க்கு போய் அட்டன் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் உண்டு. எந்த கட்சி வேணால் நீங்கள் அட்டன் பண்ணலாம், அது வேற. பட் இதுக்கான டைரக்ஷன்ஸ் என்ன மாதிரியான சட்டங்கள் உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். அப்படி பார்க்கும் பொழுது மெட்ராஸ் ஹை கோர்ட் has directed the state of Tamil Nadu to take a call on the standard operating procedures which would be made applicable to all political parties for public meetings by January 5, 2026. இந்த டைரக்ஷன் ஆகப்பட்டது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 5 ஜனவரிக்குள்ள 2026
குள்ள எஸ்ஓபியை ஃபைனலைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட். இந்த டைரக்ஷன் கொடுத்தது பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்ச்லேருந்து கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி பல விஷயத்தை நோட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ், நோட்டட் தட் தி லாட் ஆஃப் சஜஷன்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் வேர் பிளேஸ்ட் பிஃபோர் இட். எஸ்ஓபிக்கான சஜஷன்ஸும் அப்ஜெக்ஷன்ஸும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. Having gone through the affidavits filed by the state, and the submissions made by the parties concerned, the bench directed the state to take a decision considering the suggestions and objections by the parties concerned. I quote the exact words of the Madras High Court. Madras High Court என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, having gone through the affidavit filed by the state, the draft SOP and the suggestions and objections which are placed before this court, and after pondering upon the submissions of the learned counsel for the respective parties, we are of the view that the state should take a decision one way or the other on the suggestions and objections submitted before this court in writing after affidavit was filed by the state government அப்படின்னு சொல்லி பெஞ்ச் சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த 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 அப்சர்வேஷன்ல இருந்து பெஞ்ச் என்ன கிளியராக சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணும். ஒரு சமயம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குமே இதில் அப்ஜெக்ஷன்ஸ் இருந்தால் அந்த அப்ஜெக்ஷன்ஸ் மேலே கேஸ் நீங்கள் ஃபைல் பண்ணிக்கலாம் இண்டிவிஜுவலாக அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த எஸ்ஓபி மேலே தமிழ்நாடு அரசாங்கம் முடிவெடுத்தே ஆகணும். 5ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 19th செப்டம்பர்லேருந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வெக்கேஷன், அதனால் 2ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. அதனால் இப்போது தமிழ்நாடு அரசாங்கம் எஸ்ஓபியை ஃபைனலைஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா மாடல் கோட் ஆஃப் கான்டக்டும் இன்னும் கொஞ்சம் ஒரு சில மாதங்களில் வந்துடும். அப்போது எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே கேம்பெயின் நடத்தக்கூடிய ரைட் இருக்கிறதுனால தமிழ்நாடு அரசாங்கம் இப்போ இந்த டைரக்ஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணி எஸ்ஓபியை ஃபைனலைஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதையும் இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதை தாண்டி கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த எஸ்ஓபி மேலே ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது, இல்லை அப்சர்வேஷன்ஸ் இருக்குது, அது மேலே பாதிக்கப்படுறாங்கன்னா செப்பரேட் ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அது மேலே டைரக்ஷன் சீக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கோர்ட் அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்டிஷன் ஆகப்பட்டது எல்லாரும் நினச்சிக்காதீங்க இது வந்து புது பெட்டிஷன்னு. இந்த பெட்டிஷனை முதல்ல மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணதே தமிழக வெற்றி கழகம் தான். தமிழக வெற்றி கழகத்துடைய வழக்கறிஞர்கள் செப்டம்பர் மாதமே கோர்ட்டில் கொண்டு போயிட்டு எஸ்ஓபியை கொண்டு வாங்க, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை கொண்டு வாங்க, யூனிஃபார்மாக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி செப்டம்பர் 18ஆம் தேதி சிங்கிள் ஜட்ஜ் ஆஃப் த மெட்ராஸ் ஹைகோர்ட் பெஞ்சில் கிளியராக எஸ்ஓபியை கொண்டு வாங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க, டைரக்ஷன் போட்டிருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் கிட்டத்தட்ட 5 மாதமாக கிட்டத்தட்ட 5 months இது வரைக்குமே இதை கொண்டு வராமல் டிலே பண்ணுறாங்க. ஏன் இதை வந்து நான் திருப்பி சொல்கிறேன்னா, ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் தான் நம்ம நாட்டில் வந்து ஜனநாயகத்தை நிலைநிறுத்தும். அப்படின்னும் பொழுது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனை அஃபெக்ட் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் என்னென்ன அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க கேம்பெயினே பண்ண விடாமல் தடுக்கிறது. அப்போது கேம்பெயினே பண்ண முடியலன்னா எப்படி வந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுவாங்க? எப்படி வந்து மக்கள் கிட்ட போயிட்டு பிரச்சனையை வந்து எடுத்து வைப்பாங்க? அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் எஸ்ஓபியை ஃபார்முலேட் பண்ணுறதுக்கு இவ்வளோ கால அவகாசம் எடுத்திருக்கிறது டெஃபினட்டாக ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனை பாதிக்கக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கிறத நம்மளால் உணர முடியுது. இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் ஆல்ரெடி யூனியன் கவர்மெண்ட் வந்து கிரவுட் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கைட்லைன்ஸை மார்ச் மாதமே ஃபைனலைஸ் பண்ணி ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கைட்லைன்ஸ் ஆகப்பட்டது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே ஃபார்ம் பண்ணி பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ் மட்டும் கிடையாது, கவர்மெண்ட் மீட்டிங்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஈவன் ரிலீஜியஸ் மீட்டிங்ஸ்க்கு கூட எஸ்ஓபிஸை செயல்படுத்தணுங்கிற கட்டாயம் கிரவுட் கண்ட்ரோல் அண்ட் மாஸ் மீட்டிங்ஸ்க்கு வந்து இருக்கக்கூடிய கைட்லைன்ஸை கிளியராக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது என்னோட கேள்வி ஒன்று தான், எஸ்ஓபிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாக தமிழ்நாட்டில் வந்து மாறிக்கிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகம் அதில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் வந்து பல இடங்களில் ஃபுல்ஃபில் பண்ண முடியாத அளவுக்கு அந்த எஸ்ஓபியை கொண்டு வந்து
ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனை தடுக்கிற மாதிரியான முயற்சிகளை தமிழ்நாடு அரசாங்கம் செய்யும் பொழுது அது மேல அப்ஜெக்ஷன்ஸ் இருந்தா தமிழக வெற்றி கழகம் அஃப்கோர்ஸ் கான்ஸ்டியூஷன் படி ரிட் பெட்டிஷன்ஸ் வந்து ஃபைல் பண்ணி அது மேல எதிர்க்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆனா தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஒரே ஒரு கேள்விதான், எதற்காக ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை கொண்டு வரத்துக்கு இவ்வளோ டிலே? எதற்காக ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸை கொண்டு வரத்துக்கு இவ்வளோ டிலே? ஆல்ரெடி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிரவுட் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற மேனுவலை மார்ச் மாதம் ரிலீஸ் பண்ணி அந்த மேனுவல் ஆகப்பட்டது எல்லா ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கும், ஸ்டேட் ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அப்ளிகபிளாக இருக்கும் பொழுது, எல்லா ஸ்டேட்ஸ்க்குமே அது அப்ளிகபிளாக இருக்கும் பொழுது எதனால எஸ்ஓபியை கொண்டு வரல? அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எஸ்ஓபியை கொண்டு வர கட்டாயமாகப்பட்டது இந்த கேஸ்னால மட்டும் கிடையாது. தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு எல்லா மீட்டிங்ஸ்க்குமே எஸ்ஓபிங்கிறது ஆல்ரெடி இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனை பாதிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை தமிழ்நாடு அரசாங்கம் உருவாக்குறதுனால இது நியாயமா அப்படிங்கிற அந்த கேள்வியும் உண்டு. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனை தமிழக வெற்றி கழகத்தை பார்ட்டிசிபேட் பண்ணாம செய்யறதுக்கான செயல்முறையை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில செய்யறது நியாயமா? ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் கேள்வி எல்லா மக்களும் கேட்கணும். ஒரு சமயம் அந்த காலத்தில் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இதே மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை காங்கிரஸ் அப்ப செஞ்சிருந்தா திராவிட முன்னேற்ற கழகம் பவருக்கு வந்திருக்க முடியுமா? அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் பவர்ல இருக்கும் பொழுது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனை அஃபெக்ட் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை எதிர்கட்சிகளுக்கு கிரியேட் பண்ணும்போது எப்படி வந்து அது ஜனநாயகத்துக்கு உட்பட்டது அப்படிங்கிறத மக்கள் இன்னைக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தக்கூடிய ரோட் ஷோஸ்க்கு எஸ்ஓபிஸை கிளியரா ஃபாலோ பண்றாங்களா அப்படிங்கிற அந்த கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. வரக்கூடிய நாட்களில் எஸ்ஓபி ஆகப்பட்டது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறதுனால ஆனரபிள் மெட்ராஸ் ஹை கோர்ட் கிளியர் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜனவரி 5, 2026க்குள்ள எஸ்ஓபி கொண்டு வரணும்னு. எப்பயுமே நான் சொல்றது ஒன்னே ஒன்று தான், நம்ம நாட்டில் லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி இஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி. கேசவானந்த பாரதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா படி அந்த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரினால தான் ஜஸ்டிஸ் நிலைநிறுத்தப்படும். அதனால ஜுடிஷியரி நம்புங்க, ஜுடிஷியரியை அப்போல் பண்ணுங்க. ஜுடிஷியரினால மட்டுமே ஜனநாயகம் இங்க காப்பாற்றப்படும். அதனால தான் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் பாதிக்க கூடாதுங்கிறதுனால தான் மெட்ராஸ் ஹை கோர்ட் ஜனவரி 5, 2026 முன்னாடியே டைரக்ஷன்ஸ் கொண்டு வாங்க, எஸ்ஓபியை கொண்டு வாங்க. அது மேல வந்து ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு அப்ஜெக்ஷன்ஸ் இருந்தா செப்பரேட்டா ரிட் பெட்டிஷன்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஸை வந்து நிலைநிறுத்தி இருக்காங்க. ஜுடிஷியரி இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரினால தான் நம்ம நாட்டில் டெமோக்ரஸி நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. அதனால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், எஸ்ஓபி பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் நியூஇயர்க்கு முன்னாடி வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. காரணம் என்னன்னா, நியூஇயர் க்ரௌடும் அங்கங்கே கூடும் பொழுது அது பொலிட்டிக்கல் க்ரௌடாக இருக்க போறது இல்லை. அப்போ அந்த நியூஇயர் க்ரௌடை மேனேஜ் பண்ணக்கூடிய எஸ்ஓபியே இந்த பப்ளிக் மீட்டிங் எஸ்ஓபியா அது மாறி நியூஇயர்க்குள்ள இந்த எஸ்ஓபி ஆகப்பட்டது ஃபைனலைஸ் ஆகப்படும் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் தாண்டி தமிழ்நாடு அரசாங்கம் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே கிரவுட் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு தனி சட்டத்தை கொண்டு வரணும். அதில் கண்டிஷன்ஸு என்னென்ன மாதிரியான ஃபாலோ பண்ணணும், ப்ரொசீஜர்ஸ் என்ன ஃபாலோ பண்ணணும், அதுக்கான நோட்டிஃபிகேஷன், அதுக்கான ரூல்ஸு, அதுக்கான ஆக்டை ஸ்டேட் லெவலில் கண்டிப்பாக பாஸ் பண்ணணும். கண்டிப்பாக வரக்கூடிய ஆட்சியாளர்கள் வரக்கூடிய ஆட்சியில் செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சைனிங் ஆஃப் அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார்.